இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜவரதயம் சம்பந்தனையா அவர்கள் தனது 91வது வயதில் இயற்கை எய்துள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு சம்பந்தன் ஐயா அவர்களுடைய இறுதிக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.எஸ். சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவரான ரா சம்பந்தன் ஐயா அவர்கள் 2015 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்துள்ளார். 1933 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி திருகோணமலையில் பிறந்தவர் ரா சம்பந்தன் ஐயா அவர்கள். யாழ்ப்பாணம் பத்ரிசியார் கல்லூரி மற்றும் மொரட்டுவை புனித செபஸ்டியான் கல்லூரி ஆகியவற்றில் கல்வியைத் தொடர்ந்து சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். 1972 ஆண்டில் இலங்கையின் முக்கிய தமிழ் கட்சிகளான தமிழரசுக் கட்சி, தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஆரம்பித்த பின்னர் 1976 ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவெடுத்த கட்சியினூடாக 1977 ஆண்டு நடந்த தேர்தலின் மூலம் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.